இது பாவக்காய் பொரியல் பண்ணோம். அப்புறம் பீன்ஸ் பொரியல். சொனிமா என்ன கண்ணே? வீட்டு வரீங்க? ரசம் தாளிச்சிட்டு இருக்கேன். ரசம் தாளிக்கிறீங்களா? இட்லி எடுத்துட்டு இருக்கிறேன். இட்லி எடுத்துட்டு இருக்கிறீங்களா? ஓகே. சாப்பாடு வந்துகிட்டு இருக்கா? ஆமாம். ஓகே, இட்லியாச்சு. குக்கரில் சாப்பாடு. இது சீக்கிரமாக வேகிறதுக்காக வச்சதா? ஆமாம், டைம் ஆயிடுச்சு, அதனால் வச்சுருக்கேன். இது பாவக்காய் பொரியல் பண்ணோம் கொஞ்சம். பாவக்காய் பொரியல் அற்புதம். அப்புறம் பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் பொரியல் சூப்பர். இட்லி, அப்புறம் கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணேன். இட்லிக்கு ஏற்ற கொத்தமல்லி கொத்தமல்லி சட்னி. இட்லிக்கு ஏற்ற கொத்தமல்லி கொத்தமல்லி சட்னி. இட்லிக்கு ஏற்ற கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னி. அப்புறம் இன்றைய டிப்ஸ் வந்து என்னன்னா, நம்ம இட்லி ஊற்றினா கீழ்த்தட்டு வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றிட்டு ஒரே ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் தட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா கீழே இருக்கிற இட்லி வந்து கொலன்னு இருக்கும்ல, அப்படி இருக்காது. எப்பயும் நார்மலாக இட்லி இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க கண்ணுங்களா. பாய் கண்ணுங்களா.